வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜான் ஆஸ்போர்ன் எழுதின லுக் பேக் இன் ஆங்கர் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ரியலிஸ்ட் பிளே. இது அவர் 1956 எழுதினார். இதில் முக்கியமான தீம்னு பார்த்திங்கன்னா கிளாஸ் கான்ஃப்ளிக்ட். கிளாஸ்னால் இந்த நடுத்தரம், கீழ்மட்ட இதில் இருக்கிறது, மேல்தரம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதாவது அந்தந்த குடும்பத்தோடைய வருமானத்தை வச்சு அவங்களுடைய எந்த தரத்தில் அவங்க இருக்காங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த கான்ஃப்ளிக்ட்டு. ஏலினேஷனாக தனிமையாக இருக்கிறது, தனிமையை உணர்றது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு இளைஞரோடைய அந்த கோபம், அது அவர் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு எதிர்பார்த்தாரோ அது நடக்காத ஒரு ஆதங்கம், அந்த கோபம் தான். இந்த கதையில் பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்மி போர்ட்டர்னு ஒரு இளம் வயது ஒர்க்கிங் கிளாஸை சேர்ந்த ஒரு மனிதரை தான் பார்க்குறோம். அவர் இப்போ ஒரு இளைஞர், அவர் திருமணம் ஆகிருக்கு. அந்த திருமணத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்கள், அந்த போராட்டங்கள், அந்த திருப்தியின்மை, இதெல்லாம் தான் இந்த பிளேயில் அவர் சொல்லியிருக்காரு. ஜிம்மி நல்லா படித்த ஒரு புத்திசாலியான ஒரு நபர் தான். அதே மாதிரி தான் அவரோட மனைவியான அலிசனும். ஆனால் என்னென்னா ஜிம்மி ஒர்க்கிங் கிளாஸை சேர்ந்த அதுலேருந்து வந்த ஒரு நபர். ஆனால் அலிசன் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், அதாவது மேல் தட்டு மக்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவங்க. ஆனால் அவங்களும் படிச்சிருக்காங்க, புத்திசாலி எல்லாம் தான். இப்போ இவங்களோட இருக்கிறது கிளிஃப் லிவிசன்னு ஒரு வெல்ஷ் லாஜர். அவர் இவங்க குடும்பத்தோடு அவர் இருக்கார். அவர் இவங்களுக்குள்ளே சண்டை வரும் போதெல்லாம் அமைதிப்படுத்துறது, ஜிம்மி தன் மனசில் இருக்கிறதெல்லாம் கிளிஃப் கிட்ட சொல்கிறது. அதே மாதிரி அலிசனும் ஏதாவது பேசணுன்னா மனம் விட்டு பேசுகிறதுக்கான ஒரு நபராக அவர் இருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் ஹெலினா சார்லஸ்ன்றது அலிசனுடைய ஒரு தோழி. அப்புறம் அலிசனுடைய தகப்பனார். இவங்க தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ். இதை எழுதும் போது ஆஸ்பனுக்கு இந்த மாதிரி ஒரு கதைக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து கிடச்சிதுன்னா அவரோட வாழ்க்கையிலேருந்தே கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தருணத்தில் தான், அதாவது அவர் இந்த பிளேயை எழுதும் போது தான் பார்த்திங்கன்னா அவருக்கும் அவர் மனைவியான பெமிலா லேனுக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு முறிவு ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் அதை பேஸ் பண்ணி தான் இதை எழுதியிருக்காருன்னு சொல்லுவாங்க. இது இந்த கிச்சன் சிங்க் ட்ராமான்னு சொல்லிட்டு தியேட்டர்ஸில் இருக்கக்கூடியதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இந்த லுக் பேக் இன் ஆங்கர் பிளேவை சொல்லுவாங்க. இந்த லுக் பேக் இன் ஆங்கரால் ஜான் ஆஸ்போர்னுக்கு ஈவினிங் ஸ்டாண்டர்ட் ட்ராமா அவார்டு 1956 கிடச்சிது. இந்த பிளேயை ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்தில் ஜிம்மி அண்ட் அலிசன் வாழற அந்த சின்ன ஆட்டிக்னா மாடியில் இருக்கக்கூடிய ஒரு ரூமு. ரொம்ப கிராம்ப்டானா அப்படியே ரொம்ப, அதாவது அவங்களுக்கே இடமே பத்தாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது மிட்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே தான் ஆரம்பிக்குது. ஜிம்மியும் கிளிஃபும் சண்டே பேப்பரை படிச்சுக்கிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு மற்ற விஷயமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அலிசன் அந்த வாரத்துக்கான அயனிங்லாம் பண்ணின்னு இவங்க பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க காதில் விழுது. அவங்க அந்த நியூஸ் பேப்பரில் வர விஷயம், அப்புறம் ஜிம்மி எப்போதுமே மனசு விட்டு கிளிஃப் கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவங்க படிக்கிறது நியூ ஸ்டேட்ஸ்மேன்ன்ற நியூஸ் பேப்பர்ன்றது அவங்க பேசுகிறது நமக்கு தெரியுது. இப்போ ஜிம்மியும் கிளிஃபும் பேசிக்கினே இருக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. என்னென்னா ஜிம்மியை அலிசனை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக அலிசனோட குடும்பத்தோடு ரொம்ப சண்டை போட்டு தான் திருமணம் பண்ண வேண்டியிருந்தது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வசதியான ஒரு குடும்பத்தில் இருந்தவங்க. ஜிம்மி மாதிரி அவங்கள விட வசதி குறைவான ஒரு இடத்துல அலிசன் திருமணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் ஜிம்மி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு குடும்ப வருமானன்றது ஒரு மிட்டாய் கடை, அவங்க ஒரு லோக்கல் மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க. அதுலேருந்து வர வருமானம் தான் இது. கண்டிப்பாக ஜிம்மியோட படிப்புக்கும் அவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கும் ரொம்ப குறைவானது தான். ஜிம்மிக்கே இது குறைவான ஒரு வாழ்க்கை தரம்னா அலிசனுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு வாழ்க்கை தரத்தை தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நமக்கு புரியுது. இதனாலே ஜிம்மிக்கு ஒரு வெறுப்பு இருக்குது, ஒரு ஆதங்கம் இருக்குது, ஒரு இயலாமை இருக்குது. இதெல்லாம் அவன் என்ன பண்ணுறான்னா அலிசனோட குடும்பத்து மேலே காட்டுவான். அதாவது அவங்கள பற்றி பேசுகிறதில்ல, அப்புறம் அலிசனை பற்றி ரொம்ப தாழ்ந்து ரொம்ப கீழே தள்ளுற மாதிரி பேசுகிறதெல்லாம் கிளிஃப் கையில் அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்போது அதே தான் செய்கிறான். இது எங்கே முடியுதுன்னா அலிசன் அயன் போட்டுருந்தாலும் அந்த டேபிள் திரும்பி அலிசனோட கை அந்த அயன் பாக்ஸில் சுட்டுக்கிட்டு ஜிம்மி அவனோட ட்ரம்பட் எடுத்துகிட்டு நான் வாசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வெளில போகிற அளவுக்கு அந்த பேச்சுவார்த்தை முடியுது. அவங்க பேசுனது தெரியுது. இந்த மாதிரி சண்டைகள் அடிக்கடி அந்த வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியுது. இப்போ ஜிம்மி போயிட்டோன்னா அலிசன் கிளிஃப் தனியாக இருக்கிறதுனால அவங்ககிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நான் இப்போது கர்வமாக இருக்கேன்,
நான் வந்து இதை பிளான் பண்ணல. ஏன்னா 2 பேருமே இப்போதைக்கு இந்த நிலமையில நம்ம குழந்தை வேணான்ற நிலமையில தான் 2 பேரும் இருக்காங்க. ஆனாலும் வந்து எதிர்பார்க்காம அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. அதனால் அவளால் ஜிம்மி கையில் கூட அதை சொல்லவே முடியல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க இல்லையா. அதனால் அவள் என்ன சொல்கிறான்னா, என்னால் ஜிம்மி கிட்ட இதை பற்றி சொல்லக்கூட முடியல. ஒருவேளை நான் வேணுன்ட்டே தான் ப்ரெக்னென்ட் ஆனேனோ, அதாவது அவன் என்னை எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பேசுகிறதுனால இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அவன் என்கிட்ட அன்பாக இருப்பான் அப்படின்னு நினச்சி நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அவன் நினச்சிப்பானோ நினச்சி எனக்கு அவன்கிட்ட சொல்ல வரலை அப்படின்னு சொல்லும் போது கிளிஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ சொல்லிவிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஜிம்மி வந்து திருப்பி வீட்டுக்குள்ளே வரான். அப்போ அலிசன் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி அவளுக்கு ஒரு தோழி இருக்காங்க, ஹெலினா சார்லஸ்ன்னு, அவங்க ஒரு நடிகை. அவங்க வந்து அவங்களோட தங்கறதுக்கு வர போகிறாங்கன்னு சொன்னோடனே ஜிம்மிக்கு இன்னும் கோவம் வந்துடுது. ஏன்னா அவனுக்கு ஹெலினாவை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அலிசனை விட ஹெலினாவை பிடிக்காது. அதனால் அவனுக்கு இன்னும் வந்து கோவம் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஆக்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தான். இப்போ ஹெலினாவும் அலிசனும் வந்து அந்த மதிய உணவு வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அலிசன் வந்து ஏன் அவள் ஜிம்மியை திருமணம் பண்ணிக்கிட்டா அப்படின்றத ஹெலினா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா எப்போதுமே அவளுக்கே அவள் குடும்பத்தோடு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பை காட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வீட்டு சூழ்நிலை அப்போ இருந்தது. அதனால் எதையா செஞ்சு இவங்கக்கிட்ட நம்ம எதிர்ப்பை காட்டணுன்ற நேரத்தில் தான் இந்த போரெல்லாம் முடிஞ்சிட்டோன்னா போஸ்ட் வார் பீரியட் இருந்ததுல இங்கிலாண்டில். அப்போ நிறைய பேர் கேம்பெயின்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஜிம்மியோட கேம்பெயின்லாம் பார்த்துருக்கேன். அப்போ அவனை பார்க்கும் போது அவளுக்கு வந்து நைட் அண்ட் ஷைனிங் ஆர்மர்னால் ஒரு ராஜா மாதிரி அவன் கண்ணுக்கு வந்து ஜிம்மி தெரிஞ்சிருக்கான். அதனால் வந்து அவளுக்கும் அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து அவனை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துட்டதுனால தான் அவங்க குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு அவள் வந்து ஜிம்மியை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டான்றதை சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ ஹெலன் சொல்கிறா, இல்லை யூ காட் டு ஃபைட் ஹிம். அதாவது வந்து அவளுக்கு நல்லா பார்க்குறா ஜிம்மி எப்படி வந்து அலிசனை பற்றி பேசுகிறான், எப்படி அவளை ரொம்ப தாழ்வாக நடத்துகிறான்லாம். அதனால் வந்து யூ காட் டு ஃபைட் ஹிம்னா நீ வந்து உன்னோட எதிர்ப்பை தெரிவித்து தான் ஆகணும். அவன் இதே மாதிரி பேசுகிறத நீ அனுமதிக்கூடாதுன்ற அர்த்தத்தில் அவள் அதை சொல்கிறான். இந்த நேரத்தில் ஜிம்மி வந்து வீட்டுக்குள்ளே வரான். இவங்க 2 பேரும் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு தொப்பிலாம் எடுத்த உடனே அவன் வந்து இன்னும் கோவமாயிட்டு இருங்க நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போகிறான். அப்போ தான் ஹெலின் வந்து அவன் வெளியில் போயிட்டோடனே அலிசன் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி உன்னோட அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு டெலகிராம் அனுப்பிச்சிருக்கேன். என்னென்னா வந்து உன்னை வந்து அழைச்சின்னு போகிறதுல ரெஸ்கியூ ஹர்ன்னு, அதாவது அவளை வந்து காப்பாற்றுங்கன்ற மாதிரி அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்றான். அப்போ வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே நடக்கிற விஷயம்லாம் அவள் வந்து அலிசனுடைய பெற்றோருக்கு சொல்லிட்டான்றது அலிசனுக்கு புரியுது. அவளுக்கு அது வந்து மாதிரி ஸ்டன் ஆகிடுது. ஏன்னா அவள் இந்த மாதிரி ஹெலின் இது மாதிரி செய்வான்னு அவள் எதிர்பார்க்கல. ஆனாலும் அவள் வந்து சரி நம்ம போயிடலான்னு, ஏன்னா இன்னும் வந்து ஜிம்மி கிட்ட வந்து தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தையும் சொல்லலை. ஆனால் இது ரொம்ப நாளைக்கும் மறைக்கவும் முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். அதனால் சரி நம்ம போயிடலாம் அப்படின்ற முடிவில் இருக்கான். மறுநாளே வந்து சாயங்காலம் அலிசனோட அப்பாவான கர்னல் ரெட்ஃபன் வந்துடுறாரு. அவளை வந்து திரும்பி அவள் வீட்டுக்கு அழைச்சின்னு போகிறதுக்காக வராரு. அவர் ஒத்துக்கிறாரு, எனக்கு தெரியுது நீ ஏன் வருத்தத்தில் இருக்கேன்னு, ஏன்னா எல்லாமே மாறிடுச்சு இல்லையா, அதனால தான் நீ அப்படி இருக்கேன்னு சொல்லும் போது அலிசன் சொல்கிறா, இல்லை ஜிம்மி ஏன் வருத்தத்தில் இருக்கான்னா எதுவுமே மாறலை அப்படின்றனால தான் வருத்தத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் வந்து ஹெலினா வராங்க. அவள் எதுக்கு வரான்னா அலிசனுக்கு வந்து குட் பை சொல்கிறதுக்காக தான் வரா. ஆனால் வரும்போது உடனே போயிடலான்ற எண்ணத்தில் தான் அவள் வரா. ஆனால் அங்கே வந்துட்டு அப்புறம் சரி இன்னொரு நாள் அங்கே இருக்கலாம் அப்படின்ற முடிவை வந்து அவள் அலிசன்கிட்ட சொல்லும் போது அலிசனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவள் எதுவும் சொல்லலை, சரி இருந்துக்குன்னு சொல்லிவிட்டு அவள் வந்து போகிறதுக்கு முன்னாடி கிளிஃப் கிட்ட வந்து ஒரு நோட் மாதிரி எழுதி இதை ஜிம்மி கையில் கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கிளிஃப் அதை வந்து அவன் வெளியில் போகிறதுனால ஹெலினா கிட்ட வந்து அதை கொடுத்துட்டு இதை பார்த்துட்டோன்னே அவன் வந்து ஐ ஹோப் ஹி ரேம்ஸ் இட் அப் யுவர் நாஸ்ட்ரல்ஸ்னால் அவன் கோவத்தை உன் மேலே காட்டுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவனும் போயிடுறான். அவன் போயிட்ட அப்புறம் ஜிம்மி வரான். ஜிம்மி வந்த உடனே ஹெலினா அந்த நோட்டை வந்து அவன்கிட்ட கொடுத்த உடனே திறந்து பார்த்தா உள்ள குட் பைன்னு வந்து அலிசன் எழுதியிருக்கான். அதை பார்த்துட்டு அப்புறம் அவன் வந்து ஹெலினா கிட்ட சொல்கிறான், சரி நீ போகிற வரைக்கும் என் விஷயத்தில் எதில் நீ குறுக்கிடாமல் இரு, அது போதும்னு சொல்லும் போது ஹெலினா வந்து ஜிம்மி கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி அலிசன் வந்து கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு. இதை வந்து ஜிம்மி எதிர்பார்க்கல. அதனால் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட கை கலப்பு செய்கிற அளவுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்து கட்டி அணைச்சி மொத்தம் கொடுத்துட்டு 2 பேரும் வந்து படுக்கைக்கு போகிற அளவுக்கு நெருக்கமாயிடுறாங்க. இப்போ ஆக்ட் 3ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ட் 1 பார்க்குற மாதிரியே இருக்குது. என்னென்னா அலிசனோட இடத்துல ஹெலினா இப்போ இருக்கா. அவள் வந்து அந்த வாரத்துக்கான அயனிங்கை பண்ணிகிட்டு இருக்கா.
அவள் போட்டுருக்கிறது ஜிம்மி வந்து ஆக்ட் 1ல் போட்டால் அதே ரெட் ஷர்ட்டை போட்டுருக்கா. நிறைய மாதங்கள் வந்து கடந்து போயிருக்குன்றது அவங்க பேச்சில் நமக்கு புரியுது. ஜிம்மி வந்து ஹெலினா கிட்ட ரொம்ப ஆசையாகவே இருக்கான் அலிசனோடு இருந்ததை விட. அவளும் வந்து அவன் சொல்கிற ஜோக்குக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு 3 பேருமே ஜிம்மி, கிளிஃப், ஹெலினாலாம் வந்து அப்பப்போ ஒரு மியூசிக் ஹால் காமெடி ரொட்டீனை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிளிஃப் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேலுக்கு நான் வெளியில் போகிறதெல்லாம் நான் மட்டுமே போகலான் இருக்கேன் அப்படின்ற முடிவை சொல்கிறாரு. அப்போ ஜிம்மி சொல்கிறான், சரி சரி அப்போது ஒரு நாள் இன்றைக்கி ராத்திரி வந்து நம்ம ஒரு 3 பேரும் ஒரு கடைசியாக ஒரு வாட்டி ஒன்றா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கதவை திறக்கும் போது வெளியில் அலிசன் வந்திருக்கா. பார்க்கும் போதே பார்த்தா அப்படியே முகம்லாம் வெளுத்து போய் ஒரு பிணை மாதிரி அவன் முகம் அப்படி இருக்குது. அவளை பார்த்துட்டோன்னே அவன் ஹெலினா கிட்ட சொல்கிறான், உன்னோட தோழி உன்னை பார்க்க வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு அவன் வெளியில் போயிடுறான். இப்போ அலிசனும் ஹெலினாவும் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அலிசன் சொல்கிறா, இந்த மாதிரி குழந்தை வந்து இறந்துடுச்சு அப்படின்னு. ஏற்கனவே ஜிம்மி ஒரு வாட்டி வந்து சொல்லியிருக்கான். அதாவது அவன் நிறைய வாட்டி பேசும்போது ஒரு வாட்டி வந்து உனக்கு குழந்தைன்னு ஒன்று பிறக்கணும், ஆனால் அது வந்து செத்து போயிட்டணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பான். இப்போ இவங்க 2 பேரும் வந்து அலிசனும் ஹெலினாவும் வந்து நெருக்கமான தோழிகள்னால திரும்பி அவங்க வந்து பேசிக்கிட்டு சமாதானம் ஆயிடுறாங்க. இப்போ ஹெலினாவுக்கு புரியுது தான் பண்ணது தப்பு, தோழியோட கணவரோட வாழறது தப்புன்னு. அதனால் அவள் வந்து நான் புறட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஜிம்மி வந்தோடனே நான் சொல்லிட்டு போயிடணுன்னு ஜிம்மி வந்த உடனே சொல்லிடுறேன், இந்த மாதிரி நான் புறட்டு போகிறேன் அப்படின் போது அவனும் வந்து அவளுக்கு ஒரு சர்காஸ்டிக்காக ஒரு ஃபேவல் கொடுத்து அமுச்சு விட்றான். இப்போ ப்ளே வந்து எப்படி முடியுதுன்னா, ஜிம்மி அலிசனும் திரும்பி சேர்ந்துடுறாங்க. இது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அதாவது வந்து கரடியாகவும் அணில் மாதிரியும் நினச்சிக்கிட்டு விளையாடுற விளையாட்டு. அது மூலமாக அவங்க 2 பேரும் வந்து திருப்பி வந்து மனம் ஒத்து சேர்ந்துட்டாங்கன்னு நமக்கு புரியுது. இதோடு அந்த ப்ளே வந்து முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.